மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் இந்தியில் பேசிய நபரை மராத்தியில் பேச வற்புறுத்திய வீடியோ இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநில தலைநகரான மும்பையில் மொழி பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது. சமீபத்தில் அது உச்சமடைந்து மகாராஷ்டிராவில் மராத்தியில் பேச மறுப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவு நிலைமை மோசமடைந்துள்ளது. தீவிர வலதுசாரி கட்சியாக அறியப்படும் நவ நிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே மகாராஷ்டிராவில் வசிப்பவர் கட்டாயம் மராத்தியில் பேச வேண்டும் என்று கூறி வருகிறார். அதனைத் தொடர்ந்து அவரது கட்சியினர் மராத்தியில் பேசாதவர்களை தாக்கி வரும் சம்பவங்கள் நீடிக்கின்றன. நவ நிர்மாண் சேனா கட்சியினரை கண்டித்து மும்பையில் உள்ள வெளி மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் இந்த விவகாரத்தில் மாநில அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காத நிலையில் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மும்பையில் குஜராத்தை சேர்ந்த நபர் ஒருவர் மராத்திக்கு பதிலாக இந்தி பேசியதற்காக மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாகின. தற்போது புனேவில் மற்றும் ஒரு மொழி தொடர்பான சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்து தற்போது வெளியாகியுள்ள வீடியோவில் காரில் வந்த ஒருவர் இந்தியில் பேசிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மராத்தியில் பேச வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் அவர் தான் குஜராத்தை சேர்ந்தவர் என்றும் மராத்தி பேச மாட்டேன், இது இந்தியா, இங்கு இந்திதான் என்று கூறி கேமராவை தள்ளிவிட்டுள்ளார். இந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகியுள்ள நிலையில் சிலர் மகாராஷ்டிராவில் அந்த மாநில மொழியையே பேச வேண்டும் என்றும் சிலர் இந்தியில் பேசினாலே போதும், மாநில மொழி தேவையில்லை என்றும் கூறி வருகின்றனர். இதனிடையே மராத்தி பேச மறுத்த நபரை அங்கிருந்தவர்கள் தாக்கியதாகவும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாகியுள்ளன.